ஏ லதா, என்ன நகையை பார்த்துட்டு இருக்கிற? ஆரம் வந்து போச்சு. சரி, இந்த 4 பவுன் இதை போட்டுட்டு எனக்கு வேற எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்குறது நகை என்ன 1000 ரூபாய்க்கு விற்குது நினச்சிட்டியா? 60,000 விற்குது. நான் வச்சுக்க, எடுத்துலாம் கொடுக்க முடியாது. அது வந்து போச்சு. அப்புறம் வேலையே இல்லாமல் இருக்குது, உனக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்களா? சரி, உங்கள் அப்பா தெரிஞ்ச ஆசிரியர் ஒருத்தருக்கிறாருல்ல, அவர் தான் நேரு தானே ஒரு தடவை பற்ற வச்சோம். ஆமாம், அவர் வேணா ஃபோன் பண்ணி கேளு, வேணா பற்ற வேணா வைக்கலாம், அதுதான் என்னால் முடியும். ஃபோன் பண்ணி கேளு. கடையில் இருக்கிறாரா என்னன்னு கேட்டு நம்பர் வாங்க உங்கள் அப்பாட்ட. வேணா அது வேணா போய் பற்ற வைக்கலாம், அதுதான் வளர முடியும். வணக்கங்க. என்னோட மனைவி பேசுனதை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாலே அந்த நகை கட்டாயிருச்சிங்க. புது நகை மாற்றி கொடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. விற்கிற வேலைக்கு வாங்கவா முடியுங்க. சரின்னு பத்தகலாம் சொல்லிங்க. ஈரோடுங்க, மணிக்குண்டை தாண்டி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வருங்க. டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்த்த சந்து, அதாவது நகைக்கடை வீதின்னு சொல்லுவாங்க, அதை பொன் வீதின்னு இப்போ மாற்றிருக்கிறாங்க. ஃபுல்லாக நகைக்கடை தாங்க. இந்த வீதி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1000 நகைக்கடை மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கடை இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தாங்க. இந்த சந்தில் உள்ளே போனோம்னே 2 டவர், செல்ஃபோன் டவர் இருக்கும், அது அடையாளம் உள்ளே வாங்கினாருங்க. சரின்னு கிளம்புனங்க. பாருங்கள், இந்த சந்து ஃபுல்லாகவே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே நகைக்கடை தாங்க. சின்ன சின்ன நகை ஆசாரிங்க வேலை செய்வாங்க. இவர் தான் குப்புராஜ் ஆசாரிங்க. 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த நகை இவர் தான் செஞ்சு கொடுத்தாருங்க என்னோடய மனைவிக்கு கல்யாணத்துக்கு முன்னால். ஏற்கனவே ஒரு முறை வந்து டாலர் வந்து போச்சுன்னு சொல்லி பற்ற வச்சேங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிருச்சு, அதனால் பற்ற வைக்கிறதுக்காக போனேங்க. அவர் பார்த்திங்கன்னா சிறப்பாக வேலை செஞ்சு கொடுத்தாரு. அடுப்பை பற்ற வச்சுங்க. முன்னாடி வந்து மடங்கி போச்சு, அதாவது ஆரை வந்து பாக்ஸில் தான் வைக்கணுங்க. ஆனால் இவ பார்த்திங்கன்னா பர்சலெல்லாம் வச்சு எடுத்து போகிறனால மடங்கி கட்டாயி போச்சுங்க. அவர் பார்த்திங்கன்னா நீட்டாக பற்ற வச்சுங்க. என்னமோ எடுத்து உருக்குன மாதிரி தெரிஞ்சுது, என்னன்னு தெரியல. போட்டு அடுப்பில் வச்சுங்க, காய்ச்சி விட்டு நீட்டாக அழகாக வேலை செஞ்சு கொடுத்தாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறவர் அவர்கிட்ட வேலை செய்கிறாருங்க. அவர் 10 வயசில் இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கே 40 வயசு ஆகுது. இவர் பார்த்திங்கன்னா குப்புராஜ் ஆசாரி வந்து இவங்க தாத்தா, இவங்க அப்பா, இவர் 3 தலைமுறையாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட வந்து இந்த தொழிலுக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. அது இந்த கடைக்கே வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். சிறப்பாக பண்ணி கொடுத்தாருங்க. பற்ற வச்சுங்க. என்னமோ நவாச்சாரம்னு சொல்லி சொன்னாருங்க. அந்த பவுடரை போட்டுங்க, நல்லா பூசி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு எடுத்துங்க. சாம்பு போட்ட தண்ணியில் போட்டுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த தீஞ்சு போனதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பற்ற வச்சதெல்லாம் அதெல்லாம் நீட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாருங்க. கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடை தாங்க. மழை தண்ணி போகிறதுக்காக இப்படி கம்பி விட்டு கட்டியிருக்கிறாங்க. சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா தெரியாத கடைக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா நகை எடுத்துருவாங்க, அந்த பயமே இருக்குது. அதனால் வந்து இவர் செஞ்சுட்டு இவர்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் செக் பண்ணி பார்க்குறப்ப இன்னொரு இடத்துல கட்டாக இருந்ததுங்க. என் மனைவி சொன்னாப்புல, அது அவரே தான் சொன்னார், இன்னொரு இடத்துல கட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கட்டாயின்னு சொல்லி சொன்னார். அதே பற்ற வைங்கண்ணே. அவர் ஏற்கனவே செஞ்சு அதே ப்ராசஸே மறுபடி பண்ணாருங்க. அந்த நவாச்சாரம் பவுடர் போட்டு தீ விட்டுங்க, தொடச்சி விட்டு அப்புறம் தண்ணியில் போட்டு சாம்பு தண்ணியில் போட்டு அதேமாதிரி செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் காதில் போட தோடுங்க, அதிலே 2-3 கொக்கியெல்லாம் கழுண்டு போச்சுன்னு சொல்லி அதுவும் கொடுத்தாப்புலைங்க. அதையும் அவர் நீட்டாக அழகாக மாட்டி விட்டு கொடுத்தாருங்க. பல கார்பரேட் கம்பெனிகளும் பக்கத்து மாநிலங்களும் ஏகப்பட்ட கடைங்க மிக பிரம்மாண்டமாக ஈரோடு திறந்ததால் இந்த சின்ன சின்ன ஆசாரிங்க நகை கடைங்கள்லாம் நிறைய அழிஞ்சே போச்சுங்க. எல்லாம் வெவ்வேறு தொழிலுக்கே மாறிட்டாங்க. தொழில் நசிஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க நம்ம தமிழ் ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறதே கிடையாதுங்க. அவங்க ஆளுங்களை தான் வேலைக்கு வைக்கிறாங்க, அவங்க மாநிலத்துக்காரங்க தான் வேலைக்கு வைக்கிறாங்க. இதனால் தொழில் தங்க தொழில் ஈரோட்டில் நசிவடைஞ்சிருச்சு. இது இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இதே தான் தொடர்ந்துட்டு இருக்குதுங்க. நன்றி சொல்லிட்டுங்க. அவர் கேட்ட காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டுங்க. நன்றிங்க, சந்திக்கலாங்க.